காலத்தில் ராமாபுரம்ங்கிற ஊரில் ராமையா குடும்பம் இருந்துச்சு. ராமையாவுக்கு மனைவி லட்சுமி, பொண்ணு மல்லிகா இருந்தாங்க. என்னங்க, இந்த வருஷம் விவசாயம் எப்படி செய்ய போறீங்க? நம்ம வயலை பார்த்தீங்கல்ல, வயல் காஞ்சி போயிருக்கு. சொல்லப்போனால் வெடிப்பே விட்டுருக்குது. இப்போ நம்ம வயலோட தாகத்தை தீர்க்கணுன்னா அதுக்கு மழை பெஞ்சால் மட்டும்தான் முடியும். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை விவசாயத்தை நம்பி தானே இருக்குது. ஆமாம் லக்ஷ்மி, இந்த வருஷம் மழை பெய்யவே இல்லை. எனக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாப்பா, தாகமாக இருக்கும்போது தண்ணி குடிக்கணும்னு நினச்சாலும் முடியலப்பா. தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருக்கிற தண்ணியை குடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம்மா மல்லிகா, கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த வெயிலில் என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியலை. இனி கடவுள் விட்ட வழிதான், பார்க்கலாம். இந்த மழை காலத்தில் மழை பெஞ்சாவது வயலுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும், நம்ம கஷ்டமும் தீரும். இப்படியே சில நாட்களும் போயிடுச்சு. ஒரு நாள் ஐயனார் ராமையாவை வயலில் சந்திச்சான். ராமையா, இந்த திருவிழாக்கு முன்னாடி மழை வந்தால் நல்லா இருக்கும். வயலாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். மழையத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்னு. இந்த வருஷம் மழை பெஞ்சாதான் நமக்கு விவசாயம், இல்லைன்னா சும்மா தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி லட்சுமி ராமையா கிட்ட இப்படி சொன்னா. ஏங்க, உங்களுக்கு கேட்குதா? இடி இடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. ஒருவேளை ராத்திரி மழை வருமோ? நம்ம பெரியவங்க எல்லாம் சொன்னது உண்மை அப்படின்னா இந்த தடவை மேகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு நிறைய மழையை கொடுக்கும். ஏங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் உள்ளவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த காலத்துலேயும் மழை இல்லாமல் விவசாயம் செய்ய கஷ்டப்பட்டு இருப்பாங்களான்னு சொல்லுவாங்க. அப்புறமா கடவுள்கிட்ட மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மழையை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களாம். அந்த நேரம் ஒரு பயங்கரமாக ஒரு மழை வருமா. அந்த மழையை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி நேரத்தில் தான் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இடி இடிக்கிறப்போ கூட எனக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. ஒரு நாள் அந்த கிராமத்தோட தலைவரான வீரையா எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னார். உங்கள் எல்லாரும் இங்கே வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்கள் எல்லார்கிட்டையும் பேசுகிறதுக்காக இங்கே ஒருத்தர் வந்திருக்கார். அவர் உங்ககிட்ட பேசுவார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் சுரேஷ். நான் அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்காக தான் என்னை அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எல்லாம் தண்ணியே இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு உதவுறதுக்காக தான் அரசாங்கம் என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்குது. ரொம்ப நல்லது. உன்னை மாதிரி ஒருத்தங்க எங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா இப்போ மழை தண்ணி இல்லாமல் பயிரை எப்படி போடுறது எப்போ போடுறதுன்னு கூட தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். விவசாயம் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை அவ்வளவு தான். இந்த விவசாயோட வாழ்க்கை ஈஸியாக இருக்கிறது இல்லை. எப்போ என்ன நடக்குங்கிறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் விளைச்சல் நல்லபடியாக இருக்கும், அடுத்த வருஷம் தண்ணிக்குள்ளே முழுகி போயிடும். இருந்தாலும் விவசாயிகள் அடுத்த வருஷமும் கடன் வாங்கியாவது விளைச்சலை வைப்பாங்க. அந்த விளைச்சல் மூலமாக கடனை கொடுக்க முடியாட்டா தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்தாங்க. இதுதான் விவசாயியோட வாழ்க்கையாக இருக்குது. கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் அரசாங்கம் என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்குது. விவசாயிகளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் மழை வராததுக்கு உங்களால் என்னங்க செய்ய முடியும்? மழை வராமல் இருந்தாலும் புதுவிதமாக யோசித்து உங்கள் வயலுக்கு தண்ணீர் வர்றதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும். ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஆனால் தண்ணியே இல்லாமல் எப்படிங்க ஐயா பண்ண முடியும்? நீங்கள் எப்போவாவது மழைநீர் சேகரிப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். அது மூலமாக நீங்கள் மழை வராமல் இருந்தாலும் விவசாயம் செய்ய முடியும். அதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்யணும். சுரேஷ் சொல்கிறத கேட்டு ஊர் ஜனங்க எல்லாரும் அதுக்கு சரின்னு சொன்னாங்க. ஒரு நாள் மல்லிகா அவங்க அப்பா ராமையா கிட்ட, அப்பா, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கல்ல அந்த சுரேஷ் அண்ணன் ரொம்ப நல்லவர் போல தெரியுது. மழை தண்ணியை எப்படி சேமிக்கிறதுன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாரு போல. அப்படியா? எப்போ வந்து சொன்னா? அது எப்படி உனக்கு தெரியும்? எப்படின்னா, நேற்று அந்த சுரேஷ் அண்ணன் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மழைநீர் சேகரிப்பை பற்றி ஒரு பாடம் எடுத்தாங்க.
தண்ணியை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது, குடி தண்ணீரை எப்படி சேகரிக்கிறது, மழை நீரை எப்படி சேகரிக்கிறது, அப்புறம் இப்போ இருக்கிற தண்ணியை முழுசாக பயன்படுத்தாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் தண்ணியை மிச்சம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? நல்ல புத்திசாலி பையனாக தான் தெரிகிறான். இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்கப்பா, நம்ம ஊர் விவசாயிகள் எல்லாத்துக்கும் ராத்திரி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க போகிறாங்களாம். அப்படியா? நல்ல விஷயந்தான். அரசாங்கம் நம்மளுக்காக இவ்வளோ உதவிகள் செய்கிறாங்களா? ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் என்னை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நாங்களும் படிச்சிருவோம். வழக்கமாக வெயில் காலத்தில் அதிகமான வெயில்னால கூட வெப்பசலனம் ஏற்பட்டு மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் தான் இந்த டைமும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்போது இந்த வருஷம் தைரியமாக பயிர் வைக்கலாமா? மழை வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதா? பயப்படாதீங்க, நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தண்ணி தொட்டி கட்டலாம். அது பக்கத்துலேயே கொஞ்சம் பயிர்களும் வைக்கலாம். அப்போ மழை வரும்போது அந்த தண்ணி தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிரும். பக்கத்துலேயே பயிரிடுறதுனால அந்த தண்ணியை அதுக்கு போதுமானது. அப்புறமா விவசாயத்துக்கு தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இந்த யோசனை நல்லா தான் இருக்குது. இனி நீ சொல்ற மாதிரியே நாங்க எல்லாருமே செய்யறோம். ஒரு நாள் மல்லிகா அவங்க அப்பா கிட்ட, அப்பா, மேகத்தை பார்த்தீங்களா, எவ்வளோ கருப்பாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குது. இன்னைக்கு மழை வந்தால் நல்லா இருக்கும். இந்த மேகங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளே, எப்படியாவது மழை வந்தே ஆகணும். அப்படி மழை பெஞ்சாதான் இந்த ஊர் பச்சை பசேன்னு செழிப்பாக ஆகும். இன்னும் என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வயலில் விதைகளை தூவிட்டு வாங்க. அதெல்லாம் விதைகளை எப்போவோ போட்டுட்டேன். விதைகளை போட்டுட்டீங்களா? அது சரி, உங்களுக்கு மழை வரும்னு எப்படி முன்னாடியே தெரியும்? அதுவா, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களே சுரேஷ் தம்பி, அவங்க தான் சொன்னாங்க இன்னும் 2 நாளில் மழை வர வாய்ப்பு இருக்குது, விதைகளை போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அதான் நேற்றே போட்டுட்டேன். அதுக்குள்ள அங்கே வந்த ஐயனாரை பார்த்து ராமையா, என்னடா என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ அவசரமாக வீட்டுக்குள்ளே ஓடி வர? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறமா நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மழை வந்தது ரொம்ப நல்ல விஷயந்தான். சுரேஷ் தம்பி சொன்ன மாதிரி தொட்டி கூட நம்ம கட்டிட்டோம். அது கூட இப்போ இந்த மழையில் நல்லாவே நிறைஞ்சு போயிருக்கும். அது மூலமாக கூட நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய கிணறுகள் மரங்கள் எல்லாம் நம்ம நடணும். ஆமாடா, கரெக்டாக சொன்னேன். அந்த சுரேஷ் தம்பி சொன்ன எல்லா விஷயத்தையும் இனி நம்ம விவசாயத்தில் நல்லபடியாக கடைப்பிடிக்கணும். அப்பா, நானும் எதிர்காலத்தில் விவசாய படிப்பை படிக்கலான்னு இருக்கேன்ப்பா. விவசாயத்தை பற்றி படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவர் நமக்கு எப்படி உதவி செஞ்சாரோ அதே போல் விவசாயியை பற்றி உதவி தேவைப்படுறவங்களுக்கு நானும் பண்ணலாம்லப்பா. அதனால் அவர் படித்த அதே படிப்பை நானும் படிக்க போகிறேன்ப்பா. என் பொண்ணு தங்கம்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த படிப்பை படிமா. அதுக்கு எப்பவுமே நான் உனக்கு துணையாக நிற்பேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இயற்கையை நம்பி இருக்காமல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். மழை எப்போ வரும்னு காத்துட்ருக்காம மழை வரும்போது அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து வச்சுக்கிடணும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.